Exodus 33 verse 17 says this. யாத்ராகம புஸ்தகம் 33:17 இப்படி சொல்லுகின்றது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். So the Lord said to Moses, I will also do this thing that you have spoken. I will also do this thing that you have spoken. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு விசுவாச அறிக்கை செய்யலாமா? என் வார்த்தையின்படியே செய்யும் தேவன் எனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லும்படியே என் வார்த்தையின்படியே செய்யும் ஒரு தேவன் எனக்கு உண்டு. ஆமென். இந்த விசுவாச அறிக்கையை you should not push it to the extremes. இப்போ சொன்ன என் வார்த்தையின்படியே செய்யும் கர்த்தர் தேவன் எனக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது அவர் கை பொம்மை அல்ல. he is not a puppet in your hands என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என் வார்த்தையின்படியே செய்யும் கர்த்தர் எனக்கு உண்டு என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று இன்று பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி தேவனை சந்திக்க போனான் என்று பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் அவன் மலை ஏறுகிறான், கர்த்தரை சந்திப்பதற்காக போகிறான். அடுத்த அதிகாரங்கள் 25வது அதிகாரம் முதல் 31வது அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் மோசேயிடம் சொன்ன காரியங்கள் விவரிக்கப்படுகின்றதை பார்க்க முடியும். ஒரு முறையேனும் யாத்ராகம புஸ்தகத்தை வாசித்தவர்கள் இந்த சம்பவத்தை நினைவிலே வைத்திருக்க கூடும். கர்த்தர் மோசேயிடம் சொன்ன காரியங்கள் என்ன என்ன? அந்த அதிகாரங்களை 25 முதல் 31 வரை உள்ள அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் மோசேயிடம் அநேக காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார், தம்முடைய மனதை திறக்கிறார் என்று நமக்கு தெரிய வரும். என்னென்ன காரியங்களை குறித்து பேசினார் என்று பார்க்க போனால் கர்த்தர் மோசேயிடம் முதலில் காணிக்கையை குறித்து பேசினார் என்று பார்க்கிறோம். He spoke about offering in the first place என்று பார்க்கிறோம். முடிக்கும் பொழுது ஓய்வு நாளை ஆசரிக்க சொல்லி முடிக்கின்றார். அது ரொம்ப விசேஷமான பாருங்க. காணிக்கையில் ஆரம்பித்து ஓய்வு நாளை ஆசரியுங்கள் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கிடையே பல காரியங்கள், வெவ்வேறு காரியங்களை குறித்து மோசேயிடம் கர்த்தர் பேசுகின்றார். என்னென்ன காரியங்களை குறித்து பேசினார்? நான் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன். வாசஸ்தலத்தின் மாதிரியை குறித்து பேசினார். எனக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்க வேண்டும், அதனுடைய மாடல், அதனுடைய மாதிரி இப்படி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு விவரித்து காண்பிக்கிறார். ஏபோத்தை குறித்து பேசுகிறார், கிருபாசனத்தை குறித்து பேசுகிறார், மூடு திரைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன வண்ணங்களிலே இருக்க வேண்டும், எப்படி அது அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டிய ஆட்கள் யார் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் மோசேயிடம் கர்த்தர் பேசுகிறார். யாத்ராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் 34வது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் மோசே 8 முறை சீனாய் மலையின் மேலே ஏறினான் என்று புரிந்து கொள்ள முடியும். எத்தனை முறை? 8 முறை சீனாய் மலையிலே தேவனை பார்க்க, தேவனை சந்திக்க, தேவனோடு பேச, தேவனோடு உறவாட அவன் ஏறி போகிறதை பார்க்க முடியும். ஆனால் 2 முறை மட்டுமே 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தரோடே மோசே இருந்தான் என்றும் வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. மற்ற 6 முறைகளும் தேவனை சந்திக்க மலையின் மேலே ஏறி போனவன் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து விட்டு திரும்பி வந்து விட்டான். ஆனால் 8 முறைகளிலே 2 முறைகள் அவன் 40 நாட்கள் அங்கே தங்கி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 40 நாட்களும் ஒரு பெரிய உபவாச கூட்டம் நடக்கிறதை போல மோசே நினைத்து கொண்டான். வேறு யாருமே இல்லை, கர்த்தரும் அவனும் மட்டுமே தான் இருக்கிறான். மற்ற ஜனங்கள் எல்லாம் கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து கவலை இல்லாமல் 2 பேர்கள், தேவனும் மோசையும் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். What a glorious experience in prayer of communion with God.
தேவனோட உறவாடும் அந்த நிமிடங்கள், அந்த அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை பரலோகத்திலே போகும்பொழுது மோசையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதற்காவது பரலோகத்திலே போக வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். ஏனால் இன்று பாவத்தை குறித்து அநேகருக்கு பயம் இல்லை. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சங்கதியாக யாருக்குமே தெரியவில்லை. அதனால்தான் இப்படி சொல்லுகிறேன், மோசையிடம் இந்த கேள்வியை கேட்பதற்காவது பரலோகம் போக வேண்டும் என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 முறை அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தரோட மோசை இருந்தான். அந்த 2 நிகழ்வுகளுமே 2 முறையுமே கற்பலகைகளோட சம்பந்தப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்தன என்று பார்க்கிறோம். 8 முறைகள் மலையிலே ஏறினான். 2 முறைகள் தேவனோட உறவாடுவதற்காக 40 நாட்கள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் இருந்தான். 2 முறையும் கற்பலகைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்திலேயே இஸ்ரவேலுக்கு 10 கட்டளைகள் வாய்மொழியாக கொடுக்கப்பட்டன. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக 10 கற்பனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாக கொடுக்கப்பட்டது 31வது அதிகாரத்துல தான். யாத்ராகம புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே தான் அவைகள் எழுதப்பட்ட கற்பனைகளாக தேவனுடைய கையினால் கற்பலகையிலே எழுதப்பட்ட கற்பனைகளாக அவைகள் கொடுக்கப்பட்டன என்று பார்க்கிறேன். மோசே மலையின் மேலே ஏறி போகிறான். 40 நாட்களாகியும் அவனை காணாததினாலே ஜனங்கள் ஆரோனிடம் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று வேண்டினார்கள் என்ற சம்பவம் நமக்கு தெரியும். ஆரோனும் அவர்களிடமிருந்து பொன் ஆபரணங்களை வாங்கி அதை உருக்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றான் என்று சொன்னதாக நாம பார்க்கிறோம். மறுநாள் அவர்கள் கன்றுக்குட்டிக்கு சர்வாங்க தகன பலியிட்டு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் கொஞ்சம் விசேஷமான, வித்தியாசமான, வினோதமான வசனம். மறுநாள் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். என்ன விளையாட்டு விளையாடினார்கள்? தேவனுக்கு விரோதமாக நிற்கும் ஒரு வினோதமான, பயங்கரமான விளையாட்டை விளையாடுவதற்காக எழுந்தார். அந்த விளையாட்டு அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரவில்லை. அதை இப்படி சொல்லலாம், they were playing with God, but God was not involved in that play. They were actually playing with fire. அக்கினியோட அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார், பாவத்தோட விளையாடி கொண்டிருந்தார். அவர்கள் நினைத்தார்கள், எங்களுக்கு புதிய தெய்வங்கள் உருவாகிவிட்டன, எங்களை இஸ்ரவேலிலிருந்து வெளிநடத்தி கொண்டு வந்த எங்களுக்கு இப்பொழுது முன் செல்லும் தெய்வங்கள் இவைகளே என்று அவைகளை வணங்கி கொண்டு, இதுதான் இனி முதற்கொண்டு நமக்கு தேவன் என்று சொல்லி, மோசே என்பவன் இனி இல்லை, அவன் மலையிலே என்னவானானோ என்று நமக்கு தெரியாது, ஆகையால் இனி நம்முடைய காரியங்களை பார்ப்பது நாமும் இந்த கன்று குட்டிகளுமே என்று நினைத்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசையிடம் ஜனங்கள் செய்ததை அறிவித்து மலையிலிருந்து இறங்கி உடனே கீழே போகும்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே, யாத்ராகமம் 32:10 கர்த்தர் மோசையை பார்த்து இப்படி சொல்லுகிறார், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசே அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் பரிதாபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். 13வது 14வது வசனம். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே சொல்லுகிறான், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய அபேட்சை எப்படி இருந்தது? வெறுமனே உதட்டளவிலே பிரார்த்தனை செய்யவில்லை, கெஞ்சி பிரார்த்தித்தான். எனக்கு பிரியமானவர்களே,
When was the last time you prayed like this? கடைசியாக எப்பொழுது ஜெபித்தீர்? தேவனிடம் பிரார்த்தனை செய்யும் முறையை இன்று பல ஊழியர்கள் வினோதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். You must ask God to do this and God will do it என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். You must command God to do it. தேவனிடம் கட்டளை கொடுத்தால் அவர் அப்படியே செய்வார். தேவனிடம் கட்டளை கொடுத்தால் அவர் உங்களுக்கு அப்படியே செய்வதற்கு அவர் உங்களுடைய வீட்டு வேலைக்காரர் அல்ல. தேவனிடம் மோசே எப்படி பிரார்த்தித்தானா? கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறோம். உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய பிரச்சனை நீங்குவதற்காக, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்காக, உங்களுடைய வருத்தமும் வியாதியும் நீங்குவதற்காக கடைசியாக எப்பொழுது கெஞ்சி பிரார்த்தித்தீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து கேட்கும்படி என்னிடம் சொல்லி இருக்கிறார். When was the last time you went to God in prayer and wept with tears? கண்ணீரோட அவருடைய சமூகத்தில் விழுந்து எப்பொழுது கடைசியாக ஜெபித்தீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் வரைக்கும் சில கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அறுபடாது. சில வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? Although God relented from doing evil to Israel, he decides not to go with them into Canaan because his anger was still burning. கெஞ்சி பிரார்த்தித்ததனாலே தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். நான் அவர்களை அழிக்க மாட்டேன், ஆனால் அவர்களுக்கு முன் செல்லவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will not completely annihilate them. I will not completely destroy them, but I will also not go before them. அவர்களை அழிக்க மாட்டேன், ஆனால் அவர்களுக்கு முன் செல்லவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது மோசே திரும்பவும் தேவனிடத்திலே வந்து கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இந்த வார்த்தைகளை கேட்ட மோசே தேவனிடத்திலே வந்து மன்றாடுகிறான். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்க ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபரணம் போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆபரணம் எதை குறிக்கிறது? தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதையே உபதேசமாக வைத்துக் கொண்டு ஆபரணங்களை எல்லாம் எடுத்து போட வேண்டும், தூர போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற சில சபைகள் உண்டு. ஆனால் வேதம் அப்படி தீர்மானமாக அந்த காரியத்தை சொல்லாதனால் இந்த சபையில் அப்படிப்பட்ட உபதேசத்தை நாங்கள் கொடுப்பதில்லை. மோசே ஜனங்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசினதை யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். யாத்திராகம் 33:16 இப்படி சொல்லுகின்றது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும் என்று கேட்கிறார். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று மோசே தேவனை பார்த்து சொல்லுகிறார். What is so special about Christians? கிறிஸ்தவர்களுக்கு என்ன விசேஷம் இருக்கிறது என்று கேட்டால் நாம சொல்ல முடியும், கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மற்ற மதங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்கே கிறிஸ்து இல்லை, இங்கே கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அவருடைய முதல் எப்படி என்று தெரியாது, முடிவும் எப்படி என்று தெரியாது. ஆனால் நம்முடைய முதலும் முடிவும் எப்படி என்று நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? நாம எங்கிருந்து வந்தவர்கள், எங்கே போகிறவர்கள் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Your presence is what makes me and your people distinguished என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. Your presence, உம்முடைய சமூகம் எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றுகின்றது என்று மோசே சொல்லுகிறார். அப்பொழுது மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He is saying, I am relenting because of your prayer. நான் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்தேன், ஆனால் நீ கண்ணீர் விட்டு கெஞ்சி பிரார்த்தனை செய்ததினாலே நான் செய்ய வந்த தீங்கை செய்யாமல் நான் அவர்களுக்கு நடுவே இருக்க மாட்டேன், அவர்களுக்கு முன் செல்ல மாட்டேன் என்று சொன்ன தீர்மானத்தையும்
நான் இப்பொழுது குலைத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். I will do this very thing you have asked. என்னிடம் நீ என்ன காரியத்தை கேட்டாயோ அந்த காரியத்தையே நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? We have a God who delights in doing what we ask of him. அவரிடத்தில் என்ன கேட்கப்படுகிறதோ அதை நமக்காக சந்தோஷத்தோடு செய்யும் ஒரு தேவன் உண்டு. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. Psalm 2 and verse 8 இப்படி சொல்லுகின்றது. Ask of me and I shall give thee the heathen for thine inheritance and the uttermost parts of the earth for thy possession. தமிழிலே, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இது யாரிடம் சொன்ன வார்த்தை? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனிடத்திலே சொல்லுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவன் தம்முடைய குமாரனுக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்கு இப்படி வாக்கு பண்ணுகிறார். நீர் என்னை பார்த்து கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணும் பொழுது, அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம், கிறிஸ்து இயேசுவே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். கேட்க ஆரம்பியுங்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. பிதாவாகிய தேவன் தம் குமாரனாகிய இயேசுவிடம் சொல்வது இதுதான், என்னை கேளும், நீர் கேட்பதை உமக்கு கொடுப்பேன். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, தம்மை விசுவாசிக்கும் ஜனங்களை பார்த்து சொல்லுவதும் இதுதான், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். ஆனால் அதற்கு முதலாக கர்த்தர் என்ன எதிர்பார்க்கின்றார்? நீ என்னிடத்திலே கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். நீ என்னிடத்திலே கேள். எங்கே கேட்க வேண்டும்? வீட்டிலே கேட்க வேண்டும். எங்கே கேட்க வேண்டும்? ஆலயத்திலே கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? கெஞ்சி பிரார்த்தனை செய்து கேட்க வேண்டும். ஆமேன் சொல்லுவீங்களா? இன்று கர்த்தர் இந்த சபையை பார்த்தும் எதையைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பார்த்து கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். 3 ways God gives to his children. கர்த்தர் கேட்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு 3 விதங்களிலே கொடுக்கிறார் என்று வேதத்திலிருந்து பார்க்க முடியும். There are 3 ways God gives his children who ask of him. தம்மை பார்த்து கேட்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் 3 விதங்களிலே கொடுப்பார். முதல் விதம், கர்த்தர் பிள்ளைகள் கேட்பதை கொடுப்பார். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. மனிதன் கொடுப்பதற்கும் தேவன் கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதன் எப்படி கொடுப்பான், தேவன் எப்படி கொடுப்பார் என்ற வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பு ஒரு பிரசங்கத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், மனிதன் கிள்ளி கொடுப்பான், தேவன் அள்ளி மடியிலே சரிய விழ பண்ணும்படி கொடுப்பார். ஆமென். மனிதன் கொடுக்கும் பொழுது மிச்சம் மீதி இருக்காது, ஆனால் தேவன் கொடுக்கும் பொழுது மிச்சம் எடுக்கும் ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? மனிதன் கொடுப்பதற்கும் தேவன் கொடுப்பதற்கும் உள்ள இன்னொரு வித்தியாசத்தையும் இன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 23வது வசனம். The Gospel of Mark chapter 6 verse 23. And he swore unto her, whatsoever thou shalt ask of me, I will give it to thee, unto the half of my kingdom. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான் என்று பார்க்கிறோம். இது ஒரு மனிதன், ஒரு மனுஷிக்கு சொல்லும் காரியம். A king is making a promise to one of his subjects. தன்னுடைய தேசத்தில் இருக்கும் ஒரு குடியானவளுக்கு அந்த தேசத்தின் அதிபதியாகிய ராஜா ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். He is giving a promise to a girl. ஏரோது அந்திபாஸ் என்பவன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காற்பங்கு தேசாதிபதி. சுவிசேஷ புத்தகங்களிலே அவனுக்கு அந்த டைட்டில், அந்த பதவிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பெயர் ஏரோது அந்திபாஸ், ஹெரோட் ஆன்டிபாஸ். ஆனால் அவனுடைய தகுதி என்ன? அவன் யாராக இருந்தான்? அவன் காற்பங்கு தேசாதிபதியாக இருந்தான் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம்.
இந்த ஏரோது அந்திப்பாஸ் தன்னுடைய சகோதரன் பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளை வைத்து கொண்டிருந்தான் என்றும் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. சுவிசேஷமும் வேதமும் நமக்கு இதை காண்பிக்கிறது. ஒரு முறை ஏரோதியாளின் குமாரத்தி ஒரு விருந்தில் நடனமாடி அவனை மகிழ்வித்த பொழுது அவன் சொன்னதுதான் இப்பொழுது நாம வாசிக்க கேட்ட வாசி. அவன் சொல்லுகிறான், அந்த பிள்ளையை பார்த்து, அந்த சின்ன பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னதை போலவே இந்த வசனம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யூ ஆஸ்க் ஆஃப் மீ and I will give it to you என்று சொல்கிறார். ஆனால் மனிதன் சொல்லும் பொழுது he will qualify it with another thing. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷிக்கு வாக்கு பண்ணும் பொழுது, அல்லது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணும் பொழுது, ஒரு உதவியை செய்வேன் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்? அந்திப்பாஸ் என்ன சொன்னான் என்று பாருங்கள். இந்த சின்ன பிள்ளையை பார்த்து அந்திப்பாஸ் இப்படி சொன்னான், whatever you ask I will give it to thee என்று சொல்லிவிட்டு he is qualifying it unto the half of my kingdom. புரியுதா? ஹல்லேலூயா. நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதி ஆனாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறான். நீங்க ராஜ்யத்தின் பாதின்னு பெரிய காரியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இவன் யாரு நீங்க பார்க்கணும். இவனுக்கு பெயர் ஏரோது அந்திப்பாஸ். இவனுடைய டைட்டில் என்ன? காற்பங்கு தேசாதிபதி. அப்படின்னா அவனுக்கு இருந்தது 1/4 தான் அவனுக்கு இருந்தது. 1/4 ராஜாவா இருக்கிறான். ஒரு சின்ன டெரிட்டரி, ஒரு சின்ன இடத்திற்கு ஒரு குட்டி ராஜாவாக இருக்கிறான் ஏரோது அந்திப்பாஸ். அவனை ஜனங்கள் எல்லாம் எப்படி அழைத்தார்கள்? 3 பங்கின் ராஜா என்றல்ல, காற்பங்கின் ராஜா. அப்படின்னா 4ல் ஒரே ஒரு பங்கை வைத்துக்கொண்டு ராஜா என்ற தகுதியில இருக்கும் அந்திப்பாசே, உனக்கு உலகம் சூட்டும் பெயர் என்ன? காற்பங்கு தேசாதிபதி. இப்பொழுது அந்த சின்ன பிள்ளையை பார்த்து காற்பங்கு தேசாதிபதி என்ன சொல்லுகிறான்? நீ என்னிடத்தில் என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், என் தேசத்தின் பாதியை கூட நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். காற்பங்கிலேயே பாதினா இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? 250 கிராம்ஸ்ல பாதி, 125 கிராம். உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறேன். காற்பங்கிலே பாதியை தருவேன் என்று சொல்லுகிறான். Man cannot give everything he has. He will put a cap on what he can give to others. ஒரு மனிதன் தனக்கு உள்ளதையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி தனிகர்கள் எல்லாம், பெரிய சம்பன்னர்கள் எல்லாம் உலகத்திலே கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து வறுமை முழுவதுமாக அகற்றப்பட்டு விடும். பில் கேட்ஸ் தன்னுடைய சொத்தை எல்லாம் உலகத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு இப்பொழுதே தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் உலகம் எப்படி மாறிடும்? எப்படி மாறிடும் பாருங்க. ஹெச்சியலுடைய அதிபதி ஷிப் நாடார் அவருடைய பேரு. அவர் தன்னுடைய சொத்தை எல்லாம், இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் philanthropist that India has seen. அவருக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் கொடுக்கல, அதில் ஒரு பங்கை எடுத்து கொடுக்கிறார். விப்ரோவனுடைய அதிபதி ஹஷீம் பிரேம்ஜி, அவர் சொல்கிறார், நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவரும் கொடுக்கிறது. எப்படி கொடுக்குறாங்க இவங்கெல்லாம்? இருக்கிறதுல ஒரு பங்கைத்தான் கொடுக்கிறார். இல்லையா சொல்றீங்களா? ஆனால் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு? தம்முடைய ஆதீனத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறார். And the greatest thing that he can ever give us is glory. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலும் கொடுப்பார். மனிதன் ஏன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான்? நான் இவ்வளவுதான் தருவேன் என்று ஏன் சொல்லுகிறான்? ஏனென்றால் அவனுக்கு இருக்கிறது அளக்க முடியும் ஒரு காரியம். அவன் அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். மற்றவனுடையதிலிருந்து அவன் எடுத்து கொடுக்க முடியாது. எனக்கு என்ன இருக்கிறதோ அதிலிருந்து எடுத்து தருவேன் என்றுதான் மனிதன் சொல்ல முடியும். ஆனால் தேவன் தம்மிடத்தில் இருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு என்ன தேவையோ அதை அளவில்லாமல் எடுத்து தருவேன் என்று சொல்லுகிறார். மனிதன் கொடுக்க கொடுக்க அவனுக்கு குறைச்சல் உண்டாகும். தேவன் எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு குறைச்சல் உண்டாகாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? God gives his children whatever he has in his dominion. அவருடைய ஆதீனத்திலே, அவருடைய ஆளுகையிலே, அவருடைய ராஜாங்கத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் தரும் பொழுது எப்படி தருகிறார்? அள்ளி தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் தருவதிலே மிகவும் சிறந்தது என்ன தெரியுமா? பொருட்கள் அல்ல, அவருடைய மகிமை.
அல்லேலூயா. என்னுடைய மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்ன தேவன் இப்பொழுது தம்முடைய மகிமையை நமக்காக பங்கு வைப்பேன் என்று சொல்லுகிறார். நித்தியத்திலே நாம வரும் பொழுது அவருடைய மகிமை கண்ணார காண்கிறவர்களாக மட்டுமல்ல, அவருடைய மகிமையை அடைகிறவர்களாகவும் இருப்போம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. The father of the prodigal son told his elder son, all that is mine is yours. அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அதனால இந்த கதையை நான் முழுவதுமாக விவரிக்கவில்லை. ஒரு தகப்பன் இருந்தான், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த பிள்ளை வீட்டுக்கு அடங்கும் பிள்ளை, 2வது பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை அல்ல, கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், வேண்டியதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை. ஒரு இடத்துல அவன் வாய் திறந்து தகப்பனத்தில் கேட்டு விட்டான், எனக்குரியதை பிரித்து தாரும், எனக்கு வர வேண்டியதெல்லாம் பிரித்து தாரும், நான் எங்கேயாவது போய் பிழைப்பு நடத்தி கொள்கிறேன் என்று சொல்லி சொத்தை பங்கு வைத்து அவனுக்கு உரியதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனான். போய்விட்டு ஒன்றுமில்லாத தரித்திரனாக திரும்பி வருகிறான். அப்பொழுது தகப்பன் அவனை வீட்டில் சேர்த்து கொண்டார். அவனுக்காக ஆடு அடிக்கப்பட்டது, அவனுக்காக சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுடைய விரலுக்கு மோதிரம் சூட்டப்பட்டது, அவனுடைய வெறுங்காலுக்கு பாதரட்சை கொடுக்கப்பட்டது, அவனுக்காக விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது என்பதை அறிந்த மூத்த பிள்ளை, வயலிலே கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தவன் வீட்டிற்கு வருகிறான். விருந்து கீத வாத்தியங்களை கேட்கிறான். என்ன நடந்தது என்று வேலைக்காரர்களிடத்தில் தெரிந்து கொள்கிறான். வீட்டிற்குள் பிரவேசிக்க மாட்டேன் என்று கோபத்தோட வெளியில் இருக்கிறவனை பார்த்து தகப்பன் வெளியிலே வந்து அவனை ஆசுவாசப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தையை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம். In Luke chapter 15 verse 31 we see the father interceding with the son. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இப்படி ஒரு தகப்பன் இருக்கவில்லை. ஒரு உவமையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். ஆனால் இப்படி ஒரு தகப்பன் பூமியில இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்காக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டவராகவே இருக்கிறார் என்று காண்பிப்பதற்காகவே இந்த உவமையை சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளக்கினார். நம்மை பார்த்தும் கர்த்தர் என்று சொல்கிறார், மகனே மகளே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பதினாலே எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதுமாய் இருக்கிறது. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம் இது யாருக்கு கிடைக்க பெறும் என்று சொல்கிறார். தேவன் தமக்கு உள்ளதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு என்ன நிபந்தனை இருக்க, நாம் என்ன நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் தேவன் தம்முடைய ஆதீனத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பவுல் அடியார் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா. The crowning glory of all the blessings that you have received from God is Jesus Christ. இதுவரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மகுடமாக இருக்கும், மகிமையாக இருக்கும் ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதுதான் நம்முடைய பிரதான நோக்கமாக, பிரதான ஆம்பிஷனாக இருக்கணும். பொருள் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வீடு வாசல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், பெரியவர்களாக வேண்டும் என்று நினைக்கிறதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அடையும் பொழுது. The crowning glory is Jesus Christ. என்னுடைய ஆசீர்வாதங்கள் மேலே மகுடமாய் இருப்பவர் என்னுடைய கர்த்தர், என்னுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் இருக்கும் வசனத்தை சில பிரசங்கியார்கள் அதை துருபயோகம் செய்கிறதை நாம பார்க்க முடியும். அவர்கள் சொல்லும் காரியம் ரோமர் 8:32 சரி, யாத்ராகம புஸ்தகம் 33:17 சரி. 33:17 என்ன போடப்பட்டது? நீ சொல்லுகிறபடியே நான் செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே உனக்கு செய்வேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை எடுத்து சிலர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார்கள், கர்த்தரிடத்துல நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவார். அப்படியா? நீங்க என்ன கேட்டாலும் தருவார்? தரமாட்டார். அதை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் மோசையை பார்த்து, நீ என்னிடத்துல கேட்ட இந்த காரியத்தை உனக்கு நான் தருவேன், இதன்படி நான் செய்வேன் என்று சொன்ன பொழுது
அதற்கு சில நிபந்தனைகளை அவன் பூர்த்தி செய்திருந்தான். சில கிரயங்களை அவன் கொடுத்திருந்தான். அந்த கிரயங்கள் என்ன என்ற பிரசங்கத்துடைய கடைசியிலே பார்க்க போகின்றோம். A word of caution to the people who are listening to my message. Exodus 33:17 should not be considered as a Bible endorsing the word of faith preaching teaching. வார்த்தையை சொல், அது உனக்கு அப்படியே நடக்கும் என்று சில உபதேசியார்கள் சொல்லுகிறதை நாம கேட்டிருக்கோம். நீ சொல்ல ஆகும் என்று அவர்கள் சொல்லுகிறார். நீ சொன்னா ஒன்றும் ஆகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருந்து நீ அவர் சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டு எதை சொல்லுகிறாயோ அதை சொன்னால் மட்டும்தான் ஆகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? யாத்ராகமம் புஸ்தகம் 33:17 என்ன என்று சொல்லுகிறேன். Exodus 33:17 is not a guidebook on how to use your God. உன்னுடைய தேவனை நீ எப்படி உபயோகப்படுத்தி ஐஸ்வர்யங்களை வெகுமானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று காண்பிக்கும் ஒரு வசனம் அல்ல. 33:17 யாத்ராகமம் 33:17 உபவாச ஜெபத்தினுடைய வல்லமையை காண்பிக்கும் வசனம். ஆமேன் சொல்லுவீங்களா? இது என்னடா இப்படி ஒரு உபதேசம் வருகிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் உண்மை. 33:17 teaches us about the power of intercessory prayer. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்திலே in Job 22:28 தேமானியனான எலிப்பாஸ் யோபுவை பார்த்து இப்படி சொன்னான், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொன்னான். Thou shalt also decree a thing, and it shall be established unto thee, and the light shall shine upon thy ways என்று எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறான். Word of faith preachers quote this verse often to say, if you decree and declare, and it shall come to pass. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதை அறிக்கையிட்டால் நீ என்ன ஆசைப்படுகிறாயோ, நீ என்ன நினைக்கிறாயோ அது கைகூடி வரும் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கணும். Look at the previous verse. Eliphaz is asking Job to pray to God. 27வது வசனம் பாருங்க. Thou shalt make thy prayer unto him, and he shall hear thee, and thou shalt pay thy vows என்று சொல்லுகிறான். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று சொல்லிவிட்டுத்தான் எலிப்பாஸ் சொல்லுகிறான், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. The power of intercessory prayer is this. ஆண்டவரிடத்துல மோசே கெஞ்சி பிரார்த்தனை செய்தான் என்று பார்க்கிறோம். எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய நிலைமை மாற வேண்டுமா? நீ உன்னுடைய சுயநீதியிலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்திலே போய் அவரிடத்திலே உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்து, நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த 28வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். ஜெபம் இல்லாத வாழ்க்கையிலே நிர்ணயம் பண்ணும் காரியங்கள் நிலை வரப்பட மாட்டாது. ஜெபத்திலே நீங்கள் எதை ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு நிலை வரப்படும் என்று எலிப்பாஸ் அன்றே சொன்னான். அவன் சொல்லணும், the power of prayer. அல்லேலூயா. ஜெபத்தினுடைய வல்லமை இது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனம். The Gospel of John chapter 16 verse 23. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வசனத்திற்கு ஒரு உச்சஸ்தாயிலே ஆமென் சொல்லலாமே. நீங்கள் என்ன நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எப்படி இது இந்த வசனம் நமக்கு வந்தது? பிரார்த்தனையுடைய அவசியத்தை, ஜெபத்தினுடைய அவசியத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கும்படியே இந்த வசனத்தை எழுதுகிறார். Yet most Christians don't seem to have what they need. என்னுடைய நாமத்தினாலே பிதாவை பார்த்து நீங்கள் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் இருக்கிறதாக தெரியவில்லை. பொருள் இருக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை, அபிஷேகம் இருக்கிறவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, வாய்ப்புகள் கிடைக்கிறவர்களுக்கு உண்மை இருப்பதில்லை என்று கிறிஸ்தவ உலகத்திலே நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்கும் பொழுது
மன்னிக்கணும், யாக்கோபு 4:2, James 4:2 gives us the answer. அந்த கேள்விக்கு பதிலாக யாக்கோபு 4:2 நமக்கு பதில் தருவதை பார்க்கிறோம். James 4:2 says, you do not have because you do not ask God. உங்களுக்கு ஏன் இல்லாம போகுது? நீங்க கேட்காமல் இருக்கிறதுனாலே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Why is that you are in lack? உங்களுக்கு ஏன் குறைச்சலே இருக்கிறது? நீங்க ஆண்டவரிடத்துல குறைச்சலை மாற்றி போடுங்க, எனக்கு நிறைவை தாங்க என்று நீங்க கேட்கறதில்லை. அதனால்தான் அந்த குறைச்சல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் இன்னும் அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போகவில்லை? கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் அந்த சின்ன காரியத்தை நீங்கள் இன்னும் செய்யாமல் இருப்பதினாலே அந்த வியாதியின் உக்கிரம் கூடி வருகிறதே தவிர குறைகிறதாக தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பெரிய காரியங்களை எல்லாம் கேட்கவில்லை, ஒரு சின்ன காரியத்தை கேட்கிறார். அதை கீழ்ப்படியும் ஆவியினுடைய நீங்கள் அதை செய்தால் உங்களுடைய அற்புதம் உங்கள் வாசற்படியிலே வந்து உங்களை சந்திக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? The second way God gives to his children. தம்மிடத்தில் கேட்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும் 2வது விதம் இப்படிப்பட்ட விதம். பிள்ளைகள் கேளாததையும் அவர்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? கேட்க தைரியம் இல்லாததையும் தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்க மறந்ததையும் ஆனால் உங்களுக்கு தேவையானது இன்னதென்று அறிந்ததினாலே தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். He gives his children what they don't even ask. கேளாததையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே சாலமோன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்திற்கு முன்பதாக சாலமோனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு இரவில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். 5வது வசனம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன் தேவனிடம் என்னவெல்லாமோ கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் கேட்டது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க, எனக்கு நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்க, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும் என்று மட்டுமே கேட்டான். நம்மகிட்ட ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா என்னெல்லாமா கேட்டு வச்சிருப்போம். ஆனா சாலமோனுக்கு ஒண்ணு தெரிந்திருந்தது, ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தருவார், ஞானத்தோட வேற காரணங்களையும் தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்தில் என்ன வேணாலும் கேளு என்று கேட்டும் முதல்ல ஆண்டவரிடத்துல சாலமோன் சொன்ன காரியம், ஆண்டவரே நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளை என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கலாம். What does it show of him? அவனை குறித்து என்ன அது காண்பிக்கிறது? தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க. ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி விட்டால் இன்று நான் என்ன செய்வேன்? நான் உடனே போஸ்ட் அடிச்சிருவேன், உடனே யூடியூப்ல லைவ் போய் எல்லாருக்கும் சொல்லிடுவேன், ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி விட்டார், என்னிடத்துல இதை சொல்லிவிட்டார், எனக்கு இந்த வரத்தை தந்து விட்டார், எனக்கு விசேஷ கிருபைகளை தந்து விட்டார், ஆகையால் 1000 10,000 என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல என்னுடைய காலடியில லட்சமாக கோடிக்கணக்காக கொட்டி வையுங்கள், உங்களுக்கு அற்புதத்தை நான் இப்பொழுது செய்வேன் என்று நான் உடனே சொல்லிவிட எனக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சாலமோன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் சொல்லுகிறான், நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளை. Solomon asked God for only one thing, and that was wisdom. உம்முடைய ஜனங்கள், அதுவும் எப்படி போடுறான் பாருங்க, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று நான் வகையறுத்து அவர்களை ஆட்சி செய்ய அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி, நீங்கள் செய்யும் தொழிலில், நீங்கள் ஏறிடத்திற்கும் அந்த ப்ராஜெக்டில், நீங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய கையின் பிரயாசத்தில், வீட்டின் தலைவராக நீங்கள் இருந்தால் குடும்பத்தை நிர்ணயம் பண்ண வேண்டிய விதத்தில் எனக்கு ஞானத்தை தாரும் என்று கர்த்தரிடத்துல கேட்போமாக. ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தருகிற தேவன் ஒருவர் உண்டு, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தபடியினால் தேவன் சாலமோனுக்கு அவன் கேட்டதை கொடுத்தார். ஞானத்தை கேட்டான், ஞானத்தை கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கூட அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களிடத்துல ஆண்டவர் தரிசனமாகி என்ன வேணும்னு கேட்டா அது இது வேணும்னு கேட்காதீங்க, ஞானம் மட்டும் கேளுங்க. சாலமோனுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். The second reason why some Christians don't have, despite a lot of prayer, is given in James 4:3.
சில கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறார். முன்னே யாக்கோபு 4:2 பார்த்தோம், ஜேம்ஸ் 4:2 பார்த்தோம். கேட்காததினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை என்று யாக்கோபு சொல்லுகிறான். நீங்க கேட்டா தானப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே நான் ஜெபித்துக் கொண்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அற்புதம் நடப்பதில்லை, நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைப்பதில்லை, என்ன செய்ய என்று கேட்டால் அதற்கு பதிலை யாக்கோபு 4:3 பார்க்க முடியும். When you ask, you do not receive because you ask with wrong motives. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கேட்கிறீங்க, ரைட்டு, நீங்க ஜெபிக்கிறீங்க, உண்மைதான். ஆனா நீங்க ஜெபிக்கிறதுனுடைய மோட்டோ வேறவா இருக்குது, உங்களுடைய உத்தேசம் வேற. இது கிடைத்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் தவறானது என்பதனாலே நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிக்க போகும் பொழுது சரியானதை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதையும் கொடுங்க, இதையும் கொடுங்க என்று கேட்காமல் எது உங்களுக்கு அந்த சூழ்நிலையில கிரியை செய்யுமோ அதை கேளுங்க. எது கிரியை செய்யும்? கிருபை கிரியை செய்யும். கிருபையை கேளுங்க, கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுவீங்களா? Ask the right thing. Ask the Son of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பேரான குமாரனை கேளுங்கள். Ask for the infilling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கேளுங்க, அவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் சிக்க அறுக்கும் என்று வேதத்திலே நாம பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். 1 John 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்மிடத்தில் கேட்கும் பிள்ளைகளுக்கு தருகின்ற 3வது விதமானது இப்படிப்பட்டது. முதல்ல என்ன சொன்னேன்? ஆண்டவர் கேட்பதை கொடுப்பார். 2வது என்ன சொன்னேன்? ஆண்டவர் நீங்கள் கேளாததையும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வது ஆண்டவர் சொல்லும் காரியம், நீங்கள் கேட்பதையும் நீங்கள் நினைக்கிறதையும் விட அதிகமாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When God told Moses, I will do exactly what you ask of me, he will only do what Moses asked in letter and in spirit. மோசே என்ன கேட்டானோ அதை செய்வார், அப்படின்னா அதை மட்டுமே செய்வார். ஆனால் ஆண்டவர் 3வது விதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அவர்கள் கேட்பதையும் நினைக்கிறதையும் விட அதிகமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு தரும் ஒரு ஸ்லாக்கியம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். Ephesians 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கேட்கிறதுல பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் கேட்கிறது பூரணமல்லாத காரியமாக இருந்தாலும், நீங்கள் கேட்கிறதுல இலக்கண பிழை இருந்தாலும், நீங்கள் கேட்கிற காரியங்களிலே சந்தியோ சந்தமோ இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் பரிகாரம் செய்து ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதையும் நினைக்கிறதையும் விட அதிகமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். What is at work here? God's wisdom is at work here. நாம கேட்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், பிழை இருக்கலாம். இது கேட்டால் ஆண்டவர் கொடுத்து விட்டால் அது தவறாக முடியும் என்று நாம நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஞானம் உன்னுடைய ஜெபத்திலும் பெரிதே. நீ கேட்கிற காரியத்திலும் என்னுடைய ஞானம் பெரிதாய் இருப்பதினாலே நீ கேட்கிறதையும் நீ நினைக்கிறதையும் விட அதிகமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். In NIV we read it like this: He is able to do immeasurably, அளக்க முடியாதபடி. KJV says exceedingly abundantly, அதிகமாய், மிகவும் அதிகமாய், நீங்கள் நினைக்கிறதையும் வேண்டிக் கொள்ளுகிறதையும் விட மிகவும் அதிகமாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் NLT என்ற ஒரு வெர்ஷன் உண்டு, அதுதான் ரொம்ப சிறப்பாக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறது. He is able to accomplish infinitely more. எக்ஸீடிங்லி அபண்டன்ட்னு சொல்லும்போது கூட அதுக்கு எப்படியோ ஒரு லிமிட்டேஷன் வந்து விடுகிறது. ஆனால் NLT வெர்ஷன் சொல்லுகிறது, He is able to do
he is able to accomplish infinitely more. ஆமென். சுனிதா வில்லியம்ஸோட 9 மாதங்கள் அந்த விண்வெளி களத்தில் இருந்த புச் வில்மோர் சொன்னார். அவரிடத்துல ஒரு வேட்டி கண்டார். அவரிடத்துல புச் வில்மோர் சொன்னார், பூமியில் இருக்கும்பொழுது எனக்கு தெரியும் ஆண்டவர் பெரியவர் என்று. ஆனால் ஸ்பேஸுக்கு வந்த பிறகு விண்வெளி களத்திலிருந்து நான் உலகத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது I can see thousands of galaxies over there. ஆயிரக்கணக்கான கேலக்சிகளை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு கேலக்சியிலும் எண்ண முடியாத நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணவரை பார்த்து கேட்டார், even if you had to number the stars in one particular galaxy, ஒரு கேலக்சியில் இருக்கும் நட்சத்திரங்களை நீங்கள் எண்ண வேண்டும் என்று தீர்மானித்தால், எண்ண முடியாது, எண்ண வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அதற்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர் சொன்னார், நொடி இடையில அவர் சொன்னார் 33,700 வருஷம் எடுக்கும்னு சொன்னார். Hallelujah. That is how much time is required to count the number of stars in one galaxy என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இது போல நூற்றுக்கணக்கான கேலக்சி இல்லை, ஆயிரக்கணக்கான கேலக்சி இல்லை, எத்தனையோ கோடி கேலக்சி ஆண்டவர் அங்கே விண்வெளியில் அங்கே வாரி விட்டு இருக்கிறார் என்று புச் வில்மோர் சொன்னார். ஆமென் சொல்றீங்களா? That is how infinitely powerful our God is. Amen. That is how infinitely capable our God is. அந்த தேவனிடத்துல தான் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கும் தேவன். அல்லேலூயா. மிருக சிரீஷங்களை வரச் செய்கிற தேவன். அவர் அழைக்க அவைகள் வரும், அவர் உத்தரவு கொடுக்க அவைகள் போகும் என்று நாம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு கேலக்சியில் இருக்கும் நட்சத்திரங்களை நீங்க எண்ணி முடியணும்னா 33,700 வருஷங்கள் எடுக்கும். ஆனா எத்தனையோ கோடிக்கணக்கான கேலக்சியில் இருக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் அவர் பெயர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெயரிட்டு அழைக்கிறார். ஆமென். அப்படின்னா அவர் யாரு? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். He is infinitely giving more. His blessings are infinitely endless. His grace is infinitely endless என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. What can be more than infinity? இன்ஃபினிட்டியை விட பெருசு என்ன இருக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் 3 காரியங்கள் உண்டு. இன்ஃபினிட்டியை விட பெரியது இஸ் கிரேஸ். இன்ஃபினிட்டியை விட பெரிது அவருடைய அன்பு. இன்ஃபினிட்டியை விட பெரிது அவருடைய வல்லமை. There are 3 things that are greater than infinity. His grace, His love, His power. 1 கொரிந்தியர் 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறான், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதை எப்படி விளக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நானும் அபூர்ணமான ஒரு மனுஷன் என்பதினாலே எனக்கு அதை விளக்க தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாக இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியில தரித்திருந்து அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் காரியங்கள் அத்தனை மகிமையான காரியங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 1 நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரை, கண் காணாத, காது கேட்டிராத, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றியிராத காரியங்களை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் பொழுது சில்லறை காரியங்களுக்காக நான் பயப்படுகிறதை, சில்லறை காரியங்களுக்காக நான் பூமியிலே சஞ்சலப்படுகிறதை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் இடறுகிறதை இன்றோடு நான் நிறுத்தி விடுவேன். ஆண்டவரே, இனி என்னை சஞ்சலப்படுத்த மனுஷனாலோ, சூழ்நிலைகளாலோ, வியாதியினாலோ, வறுமையினாலோ, கஷ்டங்களினாலோ, கட்டுகளினாலோ முடியாது என்பதை நான் தீர்க்கமாய் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, ஆமென். யோபு 5:9, Job 5:9 says he does great and unsearchable things, works wonders without number. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். So God gives you what you ask of him. God gives you what you don't ask of him. And God gives you what you cannot even imagine. நீங்கள் கேட்கிறதை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேளாததையும் தருவார். நீங்கள் நினைக்கிறதற்கும் விண்ணப்பம் செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாயும் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்றீங்களா?
இந்த செய்தியினுடைய மைய வசனம் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்ராகமம் 33:17. யாத்ராகமம் 33:17 என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நாம் சொல்லும் வார்த்தையின்படியே செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை யாரிடம் சொல்லப்பட்டது? தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார். மோசைக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. நீ சொல்லுகிற அந்த காரியத்தை நான் அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கணும்? மோசையை போல இருக்கணும். மோசையினுடைய வாழ்க்கையில் இருந்த 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மோசையின் வாழ்க்கையில் இருந்த அந்த 3 காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் சொல்லுகிறபடியும் கர்த்தர் செய்வார். ஆமென். முதல் காரியம், மோசையில் இருந்த தாழ்மை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். என்னாகம புஸ்தகம் 12:3, நம்பர்ஸ் 12:3. என்னாகமம் 12:3 வேதம் இப்படி சொல்லுகிறது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். He was very meek. Bible does not say he was very weak. It says he was very meek. மீக்குனா என்ன? வீக்குனா நமக்கு தெரியும். வீக்குனா ரொம்ப விளைவினம், சத்து இல்லை, பண்ண முடியாது. சத்து மாவு தேவைப்படுது, டானிக் தேவைப்படுது, டாக்டர்கிட்ட ஃப்ரீக்வெண்ட் விசிட் தேவைப்படுது. அதான் வீக்னஸ். ஆனால் வீக்னஸை பற்றி ஆண்டவர் இங்கே பேசல, மீக்னஸை பற்றி பேச. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்றால் அந்த மீக்னஸ் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறேன். Moses knew his limitations, his strengths and his weaknesses. Yet he leaned on God for strength. மோசைக்கு தன்னுடைய பலன் என்னன்னு தெரியும், பலவீனம் என்னன்னு தெரியும், எது வரைக்கும் அவனுக்கு காரியங்கள் செய்ய முடியும் என்று தெரியும். He knew his limitations. எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் என்று மோசைக்கு தெரிந்தது. ஆனால் மீக்னஸ் என்று நாம் நினைக்கும் காரியம் என்ன என்று சொல்லுகிறேன். மீக்னஸ் இஸ் I can retort and I choose not to respond. That is meekness. மோசையை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லறிய வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர்களுக்கு விரோதமாக நின்று மார்பை விரித்து காண்பித்து எரிகடா என்று சொல்லலை. உடனே ஓடி போய் தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கம் விழுந்து அந்த ஜனங்களுக்காக மன்றாடுகளை பார்க்கணும். உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை வந்தா 100 வார்த்தைகளை அள்ளி பேச உங்களால் முடியும். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசியாக நீங்கள் இருப்பதினாலே பேச முடியும், ஆனாலும் பேச மாட்டேன். அதுதான் மீக்னஸ், அதுதான் சாந்த குணம். ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய நிலைமையை நியாயப்படுத்த எனக்கு தெரியும், என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்ல எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய நியாயம், என்னுடைய நீதி, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. அவர் பேசட்டும் என்று நான் காத்து கொண்டிருப்பேன். அதுதான் சாந்த குணம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. Moses knew what it was to be meek. மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மோசே இடத்துல இரண்டாவது நன்மை, 2வது குணம் உண்மை. முதல்ல அவனுக்கு தாழ்மை இருந்தது, 2வது அவனுக்கு உண்மை இருந்தது. இன்று விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலும் அருகி போய் கொண்டிருக்கும் ஒரு காரியம்னா உண்மைதான். நமக்கு உண்மை கிடையாது, அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும். உண்மைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆமென். சிலவங்களுக்கு சிசிடிவி வச்சா மட்டும்தான் உண்மை வரும், சூப்பர்வைசர் ரிப்போர்ட் கேட்டால் மட்டும்தான் உண்மை வரும். மற்ற நேரத்துல எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு ரிப்போர்ட்டு கேட்குற வெள்ளிக்கிழமை இல்லாததையும் பொல்லாததையும் செய்யாதையும் செஞ்சதையும் எல்லாம் சேர்த்து அடித்து எக்ஸல் ஷீட்டில் அனுப்பிச்சி விட்ருவாங்க பாஸுக்கு. அது உண்மை கிடையாது, அதல்ல உண்மை. உனக்கு சம்பளம் கொடுக்கப்படும் நேரத்தில் முதலாளிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், அதுதான் உண்மை. அப்போது இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கில் காரியங்களை பார்த்துக்கிட்டு, அதில் கமெண்ட்டு, இதில் லைக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மை கிடையாது உங்களுக்கு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எப்படி இந்த உண்மை அவனுக்குள்ள வந்தது? மோசேயை பழக்கின தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள். பார்வோனுடைய அரண்மனையிலும் மீதியான் தேசத்திலும் வனாந்தரத்திலும்
சரி பாதியாக 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று மோசேக்கு ஆண்டவர் கொடுக்க காரணம், ஒவ்வொரு 40 ஆண்டும் அவனுக்கு ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை முடித்தவுடனே அடுத்த பயிற்சிக்கு ஆண்டவர் அவனை அழைத்துக் கொண்டு போவார். 40 ஆண்டுகள் பார்வோனுடைய எகிப்தில் இருக்கும் அரமனையிலே அவன் இருந்தான். அரமனையில் இருந்தும் பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்பட்டும் பார்வோனால் விரும்பப்பட்டும் அவன் தான் யார் என்பதை மறந்து விடவில்லை. He knew who he was. அவன் யூதன் என்பதை, எபிரேயன் என்பதை, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை அவன் மறக்கவே இல்லை. ஆமேன் சொல்லுவீங்களா? He knew who he was. ஆமேன். மீதியான் தேசத்துல போகிறான். அங்கே ஒரு 40 வருஷங்கள் அங்கேயே ஆண்டவர் வைக்கிறார். அங்க போய் அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மாமனாருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆடுகள் எல்லாம் அவனுக்கும் சொந்தமாகி இருக்கும். ஆனாலும் அந்த இடத்திலும் அவன் தான் யார் என்பதை மறக்கவில்லை. நான் யூதன், நான் எபிரேயன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவன் என்பதை அறிந்து அங்கும் அவன் உண்மையுள்ளவனாகவே இருந்தான். ஆமேன் சொல்லுவீங்களா? மீதியான் வனாந்தரத்திலே ஒரு நாள் கூட அவன் முறுமுறுத்ததாக தேவன் இந்த வேத புஸ்தகத்திலே பதிவு செய்யவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் கூட. பார்வோனுடைய அரமனையிலே ராஜகுமாரனாக வலம் வந்தவன் மோசே. மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்க்கிறவனாக, நாற்றம் எடுக்கும் ஆடுகளை மேய்க்கிறதுனாலே தன்மேலும் அந்த நாற்றம் வந்ததை அவன் பொருட்படுத்தாமல் தேவனுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் உயர்வு வரும் வரைக்கும் காத்து கொண்டிருங்கள். அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக ரட்சிப்பை தந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். பார்வனுடைய அரமனையிலே வளர்க்கப்பட்ட பார்வனுடைய அரமனை, அதற்கு பிறகு மீதியான் தேசத்திற்கு பிறகு அவன் வனாந்தரத்திலே கொண்டு வரப்படுகிறான். வனாந்தரத்திலும் அவன் உண்மை உள்ளவனாகவே இருந்தான். வனாந்தரத்திலே உண்மை உள்ளவனாக இருந்ததைத்தான் எபிரேயர் 3:2 ஆண்டவர் இப்படி எழுதி வைக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அதற்கு அர்த்தம் அவன் அரமனையிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை தேவன் மறக்கவில்லை. மீதியான் தேசத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தான், முறுமுறுக்காமல் இருந்தான் என்பதை ஆண்டவர் மறக்கவில்லை. கல்மினேஷனை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமேன் சொல்றீங்களா? ஒவ்வொரு 40 ஆண்டுகளும் ஒரு பயிற்சி. அதிலே தேர்ச்சி பெற்ற உடனே ஆண்டவர் அவனை அடுத்த ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பார்வோனுடைய அரமனை மோசே வளர்க்கப்பட்ட இடம். மீதியான் தேசம் மோசே உடைக்கப்பட்ட இடம். வனாந்திரம் அவன் உருமாற்றம் செய்யப்பட்ட இடம். ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு 40 ஆண்டுகளுடைய காலகட்டத்திற்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்று என்னுடைய வாழ்க்கையினாலே யாருக்கு என்ன லாபம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாத நன்மைகளை, உங்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். வனாந்திரத்திலே உருமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பதாக வளர்க்கப்பட்ட இடத்திலே நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மீதியான் தேசத்திலே உடைக்கப்படும் இடத்திலே நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் மட்டுமே நான் உருமாற்றம் செய்யப்படும் அந்த 40 வருஷங்களும் நான் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தேன் என்ற சாட்சியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த உண்மையை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. அந்த உண்மை மோசையிலே நீர் கண்ட உண்மை, மோசையிலே நீர் கண்ட ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவரை எனக்குள்ளும் இருக்க நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரை கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவரே, மூன்றாவதாக மோசை இடத்துல இருந்த அந்த குணம், அந்த சுபாவம் இதுதான். அவனிடத்துல என்ன இருந்தது? அவனிடத்துல நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தது. ஆமென் சொல்றீங்களா? தாழ்மை இருந்தது, உண்மை இருந்தது, நம்பிக்கை இருந்தது என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 33, 15, 16 வசனங்கள் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. 15வது வசனமும் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாததும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா என்று சொல்லுகிறான். அவன் நினைத்தால் இப்படி சொல்லியிருக்கலாம்: ஆண்டவரே, நீர் யார் என்பதை எங்களுக்கு காண்பித்து விட்டீர், எங்களை போஷித்து வருகிறீர், நீங்க இனி வரலனாலும் பரவாயில்ல, காடையை அனுப்பும், மன்னாவை தாரும், தண்ணீர் வேண்டிய போது கற்பாறைகளை பிளந்து கொண்டே இரும், கற்பனைகளை தந்து விட்டீர், 10 கற்பனைகளை கையில எழுதி தந்து விட்டீர், இனி நான் பார்த்து கொள்கிறேன் ஆண்டவரே, நீர் அங்கேயே இரும், மலையிலே இரும் என்று சொல்லிவிட்டு அவன் போயிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், கற்பலகைகளிலே கற்பனைகள் எழுதப்பட்டாலும்
எனக்காக காலையிலே மன்னா பொழியப்பட்டாலும், எனக்காக கீழ்காற்றின் வல்லமையினாலே காடைகள் பறந்து வந்து என் கைகளிலே விழுந்தாலும், நான் உம்முடைய சமூகத்தை அதை பார்க்கிலும் அதிகமாக நான் நேசிப்பேன். உம்முடைய சமூகத்திற்காக நான் காத்து கொண்டிருப்பேன். அந்த நம்பிக்கை மோசையிடத்தில் இருந்தது. அந்த நம்பிக்கை நம்மிடத்திலும் இருக்குமே. ஆனால் கர்த்தர் நீங்கள் சொல்லும்படியும் நான் சொல்லும்படியும் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.